அண்மையில் மரணமடைந்த இலங்கை ராமன் மகா நிகாயவின் மகாநாயக்க தேரர் யார்? பாராளுமன்ற பேரவை அங்கீகாரத்துடன் அண்மையில் இலங்கையின் பொலிஸ் மா அதிபராக சி.டி. விக்ரமரத்ன வெள்ளிக்கிழமை கடமைகளை பொறுப்பேற்றார். இவர் எத்தனையாவது பொலிஸ் மா அதிபராவார்? உலகளாவிய காலநிலை மாற்றத்தால் அதிக அவதானமிக்க 10 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளதுடன் உலக உணவு தாபனத்தின் மதிப்பீடுகளின் பிரகாரம் நாட்டின் எத்தனை சதவீதமான மக்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டியுள்ள அபாய நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த நவம்பர் 20 இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சுடன் எந்த அமைச்சு ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டது? உலகளாவிய ரீதியில் நாடுகளினது பல்கலைக்கழகங்களை தரவரிசைப்படுத்தும் topuniversities.com எனும் இணையதளத்தின்படி 2021 ஆண்டிற்கான இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் முதலிடத்திலுள்ள பல்கலைக்கழகம் எது? பாலின அடிப்படையிலான வன்முறைகளுக்கு எதிரான 16 நாட்கள் என்ற உலகளாவிய பிரச்சாரத்தின் முக்கிய அம்சமாக கடந்த புதன்கிழமை கொழும்பு தாமரை கோபுரத்தில் எந்த நிறத்தில் ஒளிர்ந்தது? அனைவருக்கும் 21ஆம் நூற்றாண்டின் வாய்ப்புகளை உணர்ந்து கொள்வது என்ற கருப்பொருளின் கீழ் அண்மையில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு எந்த நாட்டின் தலைமையின் கீழ் இடம்பெற்றது? அண்மையில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு காரணமாக ஏற்பட்ட புயலான நிவர்க்கு அந்த பெயரை வைத்தது எந்த நாடு? அண்மையில் வெளியிடப்பட்ட 2021 ஆண்டிற்கான உலகின் மிகச்சிறந்த நகரங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களையும் பிடித்துள்ள நகரங்கள் முறையே
கோவிட்-19 தடுப்பூசிகள் தொடர்பாக பரப்பப்படும் போலியான தகவல்களை கையாளும் நோக்குடன் ஐக்கிய நாடுகள் சபையானது லண்டன் பல்கலைக்கழகத்தின் வொகைன் கான்ஃபிடன்ஸ் எனும் திட்டத்துடன் ஒன்றிணைந்து முன்னெடுத்துள்ள திட்டம் எது? அண்மையில் முடிவுக்கு வந்த இந்திய பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் 13வது பருவத்தில் IPL மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை சுவீகரித்துக் கொண்டது. IPL வரலாற்றில் முதல் தடவையாக இத்தொடரில் எத்தனை போட்டிகள் சூப்பர் ஓவர் வரை சென்றன? ஈரான், சிரியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், துருக்கி, சோமாலியா உள்ளிட்ட 13 முஸ்லிம் நாடுகளுக்கு விசா வழங்கும் நடைமுறையை அண்மையில் நிறுத்திய நாடு எது? கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு ஆண்மையை நீக்கி தண்டனை வழங்குவதற்கு கற்பழிப்பு வழக்குகளை விரைவாக விசாரிப்பதற்கும் இந்த நாட்டின் பிரதமர் அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளார். செங்கடற்கரைக்கு அப்பால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் எண்ணெய் கப்பலை அணுகுவதற்கு ஐநா கண்காணிப்பாளர்களுக்கு இந்த நாட்டின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அனுமதி அளித்துள்ளனர். பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்தின் மிருகக்காட்சி சாலையில் பல ஆண்டுகளாக உள்ள காவன் என்ற இலங்கை யானை இந்த நாட்டு சரணாலயத்திற்கு அனுப்பப்பட உள்ளது. எந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக தற்போதைய ஜனாதிபதியான ஜோர்ஜ் மார்க் கிறிஸ்டியன் காபர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்? இந்த நாட்டின் மிகப்பெரிய இணையதள பாலியல் துஷ்பிரயோக வலயத்தின் சூத்திரதாரியான சோ ஜூ பின் என்ற இளைஞனுக்கு 40 வருட ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானின் எந்த நகர் காற்று தரக்குறியீட்டு எண் 306 உலகில் காற்று மாசுபடும் அதிக உள்ள நகரங்களின் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது? எதிர்வரும் 2021 நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு விழாவை இலக்காக கொண்டு சர்வதேச ஒலிம்பிக் பேரவை மற்றும் தேசிய ஒலிம்பிக் குழு ஆகியன இணைந்து வழங்குகின்ற இலங்கை வீரர்களுக்கான புலமை பரிசில் பட்டியலிலிருந்து இருவரின் பெயர்கள் நீக்கிக் கொள்ளப்பட்டது. இவர்கள் இருவரும் யாவர்? பிரபல கால்பந்தாட்ட வீரர் டிகோ ஆர்மண்டோ மரடோனா தனது 60வது வயதில் காலமானார். இவர் இந்த நாட்டு கால்பந்தாட்ட வீரர் ஆவார்.